ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நன்னூல் எழுத்ததிகாரம் இதில் 2வது யூனிட் பார்ப்போம். ஏற்கனவே முதல் யூனிட்டை பார்த்துட்டோம். அளவில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன். போன வீடியோவில் இருக்கும் அது. ஸோ இந்த வீடியோவில் யூனிட் 2ல் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து தரேன். இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் முக்கியமான கொஸ்டின்ஸும் சொல்கிறேன், ப்ளஸ் அதனுடைய சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். நான் ரொம்ப பெருசாக எடுத்தால் ரொம்ப லென்த்தியாக போகும் அண்ட் ரொம்ப வேகான சப்ஜெக்ட் வேறு இது. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்டை புரிய வச்சிடறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களோட ஓன் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ இந்த யூனிட் கொஞ்சம் பெரிய யூனிட். ஒரு 3, 4, 5, 6 4 லெசன்ஸ் இருக்குது இதில். சரிங்களா? இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எழுத்தும் வகையும் இருக்கு இல்லையா, இது ஒரு முக்கியமான டாபிக் இதில். சரிங்களா? இந்த எழுத்துக்களின் வகைகள்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இதில் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? 1, 2 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்குறாங்க, இல்லை 10 மார்க்கில் எப்படியாவது இந்த யூனிட்லேருந்து இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக வந்துடுது. இந்த டாபிக்லேருந்து வருது. சரிங்களா? எழுத்துக்களின் வகைகள். சரிங்களா? பார்த்தீங்க எழுத்துக்களின் வகைகள். ஸோ எழுத்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகை உண்டு. சரிங்களா? முதல்ல எழுத்துக்கள்லாம் என்னென்னா, அது மொழிக்கு முதல் காரணமாக வரீங்க. இதில் இந்த தியரிக்கெலாம் அப்படியே பார்த்துங்க நீங்கள். சரிங்களா? செவியால் உணரக்கூடிய தகையில் இருக்கிறது தான் எழுத்துக்கள். சரிங்களா? சரி, இந்த எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. சரிங்களா? ஸோ இந்த முதல் எழுத்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மொழிக்கு முதல் காரணமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து தான் பிற எழுத்துக்கள் தோன்றவும் செய்யும், இயங்கவும் செய்யும். அதனால தான் இது என்னன்னு சொன்னாங்கன்னா முதல் எழுத்துக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ எதெல்லாம் முதல் எழுத்து அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் முதல் எழுத்துக்கள். உயிர் எழுத்துனா என்ன? அ ஆ இலேருந்து 12 எழுத்தும், மெய் எழுத்துக்கள் இக்கண்ணா, இங்கண்ணா, இச்சண்ணா, இஞ்சண்ணா இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது 18. இந்த 12 + 18. ஸோ இந்த 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த செய்யலாம் இருக்கு. இதை படிக்க முடிஞ்சவங்க படிச்சு எழுதுங்க. மார்க் கன்ஃபார்மாக போட்டுருவாங்க. ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. இந்த செய்யலாம் எடுத்து எழுதுனீங்கன்னா. இல்லைனா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சார்பு எழுத்து. சார்பு எழுத்துனா என்ன அப்படின்னா, இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும். எதுக்குன்னா, தன்னுடைய பிறப்பிற்கும் ஒலிப்பதற்கும், அதாவது சவுண்ட் ப்ரொனன்சியேஷனுக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரதுனால இதுக்கு சார்பு எழுத்துன்னு பேரு. சரிங்களா? இந்த சார்பு எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையா இருக்கும். உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது ஒரு 10 வகையா சார்பு எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு உண்டான செய்யலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 தான் முதல் எழுத்து, சார்பு எழுத்து. இந்த 2த்தையும் கம்பைன் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே எந்த அளவுக்கு கொஞ்சம் கதெல்லாம் அடிச்சு எழுத முடியுமோ எழுதிட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 மார்க் கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க, 5 மார்க் கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. 2 மார்க் கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக எழுதிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? ஓகே. ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து இந்த சார்பு எழுத்தின் விரிவுன்னு சொல்லிட்டு இது 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கு. மொத்தம் எத்தனை அப்படின்னு கவுண்டிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ மொத்தம் இந்த சார்பு எழுத்தோட விரிவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 369 எழுத்துக்கள். சரிங்களா? இதையும் மைண்டில் வச்சுக்கிங்க. அப்புறம் இந்த பெயர் பொது இலக்கணம் இது இருக்கு இல்லையா, இது நான் பார்த்த வரைக்கும் எந்த கொஸ்டின் பேப்பரும் இல்லை. சரிங்களா? ஆனால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற விஷயம் தான் அது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க, எதாவது கேட்டால் கூட எழுதிடுங்க. அதாவது இடுகுறி பெயர், காரண பெயர், இந்த 2மே பெயர் இலக்கணத்தில் வருது. சரிங்களா? இடுகுறி பெயர்னா ஃபர்ஸ்ட் இடுகுறினா என்ன தெரிஞ்சுங்க. இடுகுறினா நம்மளோட முன்னோர்கள் இந்த சொற்களை ஃபார்ம் பண்ணும்போது எந்தவித அர்த்தமே இல்லாமல் சிலவற்றுக்கு பெயர் வச்சிருப்பாங்க. அதுதான் இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். இந்த இடுகுறியிலே பொது பெயர் இருக்கு, சிறப்பு பெயர் இருக்கு. ஸோ பொது பெயர்னா அது தமிழ்லேயே சொல்லிட்டு பாருங்க. பொது பெயர், காமனான பெயர். இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த மரம், பாம்பு இதெல்லாம் இப்போ மரத்துக்கு மீனிங் இருக்கா? மரம் அந்த சொல்லுக்கு மீனிங் இருக்கானா? கிடையாது. அது ஒரு ஏதோ ஒரு வச்சிட்டாங்க. அதாவது இடுகுறி பெயராக வச்சிட்டாங்க அது மரம்ங்கிறது. பாம்பும் அதே மாதிரி தான். சரிங்களா? பட் இது ஒரு குரூப்பை குறிக்குது. ஒரு பொதுவான பெயராக குறிக்குது. மரம்னா அது தென்னை மரமாக இருக்கலாம், வாழை மரமாக இருக்கலாம், மாமரமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதே மாதிரி பாம்பு பார்த்தீங்கன்னா சாரப்பாம்பா இருக்கலாம், நல்ல பாம்பா இருக்கலாம், மலைப்பாம்பா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஸோ இது ஒரு காமனாக சொல்றதுனால இது இடுகுறி பொது பெயர். இப்போ இதிலே இடுகுறி சிறப்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப்ல ஸ்பெசிஃபிக்காக சொல்றது. இப்போ மரத்துல ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லலாம்? தென்னை மரம், வாழை மரம் சொல்லலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் சிறப்பு பெயராக வந்துடும். அதே மாதிரி பாம்பில் பார்த்தீங்கன்னா சாரப்பாம்புன்னு கொடுத்துருக்காங்க. நல்ல பாம்பு, மலைப்பாம்பு இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்றது. அதனால இதில் சிறப்பு பெயர். ஓகேங்களா? ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா காரண பெயர்னு சொன்னோம் இல்லையா? காரண பெயர்லேயே 2 இருக்கு. பொது பெயர் இருக்கு, சிறப்பு பெயர் இருக்கு. ஸோ முதல்ல காரண பெயர்னா என்ன? காரணம்ங்கிறது ஏதாவது காரணம் காட்டி சொல்றது. சரிங்களா? இப்போ பறவைன்னு ஒரு சொல்றது காரண பெயர். பறவைனா என்ன? பறந்து போறது பறவை. சரிங்களா? அப்போ அந்த பறவையிலே என்னென்ன காரண பெயர்லேயே பொது பெயர்.
ஏன்னா பறவைகளே வந்து அது பொதுவா சொல்லுது. பறவைனா எந்த பறவையானா இருக்கலாம் இல்லையா? அதனால அது வந்து பொதுவா சொல்றது. அந்த காரத்துல சிறப்பு பெயர்ல என்ன வரும்? இப்ப புறா ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. காகம், குருவி இதெல்லாம் சொல்றது ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. பறக்கறதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்றது வந்து சிறப்பு பெயர்ல வந்துரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான் அது. இப்ப இந்த 2மே சேர்ந்த மாரி வருது பாருங்க. காரண பெயர், இடுகுறி பெயர் சேர்ந்த மாரி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. முள்ளி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ முள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னா, முள் உடைய செடிகளுக்கு வந்து ஒரு பொது பெயராவும் வருது. பிளஸ் முள்ளிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா ஒரு செடியும் குறிக்குது. ஸோ 2மே சேர்ந்து வரதுனால காரம் இடுகுறி பெயரா வந்துருது இது. சரிங்களா? இது ஒரு கிளாஸ் பார்த்துக்கங்க. அப்புறம் இந்த உயிர் குரில், உயிர் நெடில்லாம் நம்ம ஆல்ரெடி சின்ன இதுலயே ஸ்கூல் டேஸ்லயே படிச்சிருப்போம். அதனால இது ஒண்ணும் ஒரு பெருசு இல்ல. சுட்டெழுத்து. சுட்டெழுத்தெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் பார்த்துங்க. 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் 5 மார்க்லயும் கேட்கறாங்க இத. சரிங்களா? சுட்டெழுத்துனா ஒரு பொருள சுட்டிக்காட்ட உதவுறது. சரிங்களா? அது இங்க இருக்கு, அங்க இருக்கு, அது, இது அப்படின்னு சொல்றது வந்து சுட்டு. சரிங்களா? இதுலயே 2 வகை இருக்கு. அகச்சுட்டு, புறச்சுட்டு. சரிங்களா? ஆ அகம்னா என்ன? புறம்னா என்ன? சரிங்களா? அது முன்னால வந்து சுட்டு எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சுங்க. அது முக்கியம். ஆ, இ, உ இந்த 3 தான் வந்து சுட்டு எழுத்து. சரிங்களா? இப்ப வந்து அகரம் ஆ என்ற எழுத்து பாத்தீங்கன்னா, தொலைவில் இருக்கிற பொருள காட்டுறது தான் அகரம். அதாவது ஆன்ற எழுத்து. சரிங்களா? அது அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஈன்ற எழுத்து பாத்தீங்கன்னா, அதாவது பக்கத்துல இருக்கிற பொருள். சரிங்களா? அகரம்னா தொலைவில் உள்ள பொருள். இகரம் ஈ அப்படின்ற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா, பக்கத்துல உள்ள பொருள சுட்டி காட்டுறதுக்கான எழுத்து. ஊ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வந்து ஊன்றது வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றது இல்ல. உது அப்படின்னு சொல்லுவோம் அதுல. அது, இது, உது அப்படின்னா. உது அப்படிங்கிறது வந்து இப்ப நான் எனக்கு படிச்ச வரைக்கும் என்னன்னா 2த்துக்கும் நடுவுல உள்ள பொருள். அது ரொம்ப தொலைவிலா உள்ள பொருளா இல்லாம, கிட்டக்க உள்ள பொருளா இல்லாம, நடுவுல இடைப்பட்ட தூரத்துல உள்ளத வந்து உதுன்னு சொல்ற மாரி நான் படிச்ச ஞாபகம். ஆனா இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கண்ணுக்கு புலப்படாமல் தொலைவில் இருக்கும் பொருளை சுட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. நான் வேணா செக் பண்ணி சொல்றேன் இத. சரிங்களா? சரி. அப்புறம் வினா எழுத்து. வினா எழுத்துனா என்ன? ஆ ஒரு கொஸ்டின ஃபார்ம் பண்றது. கொஸ்டின ரைஸ் பண்றது. அதுதான் வந்து வினா எழுத்து. அதாவது ஒரு சொல்லின் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஆ, ஓ, ஏ அப்படின்றது. அதாவது இது வந்து ஒரு சொல்லோட கடைசியா அது வந்துன்னா, அது வந்து வினா எழுத்தா மாறிடும். சரிங்களா? இப்ப பாருங்க. அவனா, எவனோ அப்படின்ற மாரி இருக்குல்ல. இந்த அவனாங்கிறது எப்படி பிரிக்கலாம்? எங்க எங்க வினா எழுத்து வருதுன்னா, இந்த நா இருக்கு இல்லையா? அத வந்து இன் கூட்டல் ஆன்னு பிரிப்போம். கரெக்ட்டுங்களா? மவுஸ்ல எழுதுறது கஷ்டமா இருக்கு. ஓகே. ஆன்னு வருது இல்லையா? இந்த ஆன்னு வந்துச்சு பாருங்க சுட்டெழுத்து. ஸோ அந்த கடைசி எழுத்த வந்து பிரிக்கும்போது, அது வந்து ஏ, யா, ஆ, ஓ, ஏ அந்த எழுத்துக்கள் வந்துன்னா, அது வந்து வினா எழுத்துன்னு பேரு. சரிங்களா? சரி. அப்புறம் இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் இதெல்லாம் பார்த்துங்க. பின்னால தேவைப்படுது இதெல்லாம். சரிங்களா? கசட தபற, ஞனன மன, எரல வழல இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்படியே கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கங்க. இன எழுத்துனா ஒண்ணும் இல்லங்க. பக்கத்துல தொடர்ந்து வர்றது இன எழுத்து. சரிங்களா? இப்ப வந்து அம் தங்கம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கங்களேன். இங், தா, இங்கு பிளஸ் கா வருது இல்லையா? அப்ப எங்கெல்லாம் இங்கு வருதோ கூட கா வந்துரும். அதுதான் வந்து இன எழுத்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இத பாருங்க. இங்க வந்துச்சு பாருங்க. தங்கம் வருது பாத்தீங்களா? தங்கம்னா இக்கு வந்துனா இங்கு கூடவே சேர்ந்து வந்துரும். இப்ப மஞ்சள்னு எடுத்துக்கங்களேன். இஞ்சு வந்துனா கூட சா வந்துருது இல்லையா? பக்கத்துல. அதுதான் இன எழுத்துன்னு பேரு. சோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பாத்துக்கங்க. சரி, ஒரு லெசன் ஓவர். ஒரு லெசன் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் லெசன் ஈஸி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த எழுத்துக்களின் வகைகள் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அத பாத்துக்கங்க. அப்புறம் இந்த சுட்டு எழுத்து, வினா எழுத்து இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ்ல, 5 மார்க்ஸ்ல வர சான்ஸ் இருக்கு. அதையும் பாத்துக்கங்க. சரி, எழுத்துக்களின் பிறப்பு. இது ரொம்ப முக்கியங்க இது. ஏன்னா, இது வந்து 10 மார்க்ல அடிக்கடி கேட்கறாங்க. 5 மார்க்லயும், 10 மார்க்லயும் அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி இது. சரிங்களா? 10 மார்க்ல கேட்டா ரொம்ப டீட்டெயிலா எழுதுங்க. 5 மார்க்ல கேட்டா ஷார்ட்டா எழுதிக்கங்க. எழுத்துக்கள் எப்படிலாம் பிறக்குதுன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. முதல் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது, சார்பு எழுத்து எப்படி பிறக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து ஆக்சுவலி நம்மளே எழுதிடலாம் அது. இப்ப முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? உயிர் எழுத்துக்களும், மெய் எழுத்துக்களும் தான் உயிர் எழுத்து. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த உயிர் எழுத்துக்கள்லாம் எங்கேருந்து பிறக்குது? இப்ப நம்ம புரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? முதல் எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். உயிர் எழுத்துக்கள் பிளஸ் மெய் எழுத்துக்கள். இந்த 2ம் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களும், இடையின மெய் எழுத்துக்களும் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உயிர் எழுத்துக்களும், இடையின மெய் எழுத்துக்களும் பிறக்கிடம் கழுத்து. சரிங்களா? நீங்களே சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்துக்கங்க. ஆ அப்படியே கையில நீங்க சொல்லும்போது, இந்த கைய வந்து அங்க வச்சீங்கன்னா அப்படின்னா, அது நல்லா அந்த இது தெரியும். அந்த அதிர்வு தெரியும். அத வச்சு நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இடையின மெய் எழுத்து. இடையின மெய் எழுத்துனா என்ன?
யரல வழல சரிங்களா? அந்த இதுல சொல்லும்போதெல்லாம் அந்த 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 எழுத்துக்கள் வந்து கழுத்துல இருந்து பிறக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி இது எப்படி எப்படி வந்து அந்த முயற்சி எப்படி பிறக்குது? அந்த முயற்சி என்ன அப்படின்னா, அதையும் பார்த்துங்க. அ, ஆ என்னும் 2 எழுத்துக்களும் அன்னத்தின் தொழிலாகிய வாயை திறத்தல் என்னும் முயற்சியால் பிறக்கும். ஆ இந்த 2 எழுத்துக்களும் வாய தொறக்கும்போதே வந்து பிறந்துருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ, இதே மாதிரி தான் வந்து பொறுமையா நீங்க படிச்சீங்கனாலே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ, அது பேசும்போதே வந்து நம்ம இந்த நாக்குலாம் எங்க போய் இடிக்குது, வைக்கிது சரிங்களா? அ நாக்கு மேல போய் தொடுதா? கீழ தொடுதா? பல்ல டச் பண்ணுதா? டச் பண்ணலையா? எந்த பல்ல டச் பண்ணுது? ஸோ, இப்படிலாம் வந்து இதுதான் வந்து இந்த எழுத்தின் பிறப்பிடம். சரிங்களா? அப்ப சில எழுத்துக்கள் வந்து பல்ல தொடும்போது வருது. நாக்கு வந்து கீழ தொடும்போது வருது. மேல தொடும்போது வருதுன்றது தான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான் அது. நீங்க பொறுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க. உ, ஊ, ஒ, ஓ, ஔ இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்க. உதடுகளை குவித்து ஒலிப்பதால் பிறக்கின்றன. இதெல்லாம் ஈஸி தானே. நம்ம சொன்னாலே நம்மளுக்கு வந்துரும் இல்லையா? ஸோ இதே மாரி வந்து அப்படியே ஒரு கிளாஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சார்பு எழுத்தின் பிறப்பிடம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சார்பு எழுத்துல என்ன இருக்கு? ஆயுத எழுத்து, மற்றபடி இந்த ஔகார, குறுக்கம், குற்றி இலகரம், குற்றி இலகரம் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயுத எழுத்து மட்டும் தலையில பிறக்குது. சரிங்களா? தலையில பிறக்குது. மற்ற எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அதோட முதல் எழுத்து வந்து எங்க பிறகுதோ, அதே இடத்துல தான் சார்பு எழுத்துக்களும் பிறக்கும். சரிங்களா? இப்ப உதாரணமா கான்றது சார்பு எழுத்து. சரிங்களா? இது எப்படி பிரிக்கலாம்? இக் பிளஸ் ஆன்னு பிரிக்கலாம். இக் பிளஸ் ஆன்னு பிரிக்கலாம் இல்லையா? இப்ப இதோட முதல் எழுத்து என்ன? அ. அப்ப எங்க அது பிறகுதோ, அங்க தான் வந்து அந்த சார்பு எழுத்து பிறக்குது. இந்த இந்த சார்பு எழுத்து பிறக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? ரைட். சோ இந்த எழுத்துக்களின் பிறப்பு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிறப்பிடம், எழுத்துக்களின் பிறப்பிடம் வந்து ஒரு முக்கியமான கேள்வி, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி இது. சரிங்களா? சரி அப்புறம் இந்த உயிரெழு விடை, ஒற்றளை விடைலாம் வருது. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். அதாவது செய்யுள்ல வந்து ஓசை குறை இடத்துல வந்து சில எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கும். அதுதான் வந்து உயிரெழு விடை. ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஆ இப்ப இந்த இது பாருங்க. உரா, அர், படா, அப்படின்னா இது என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த டா இருக்குல்ல, டா இருக்கு இல்லையா? டாவ எப்படி பிரிப்போம்? இட் பிளஸ் ஆன்னு பிரிப்போம். சரிங்களா? ஆ வருது, இங்க பக்கத்துல ஆவும் வருது. 2 உயிரெழுத்துக்கள் வந்து ஒரு நெடிலும், ஒரு குறிலும் வந்து தொடர்ந்தாப்புல வரும். சரிங்களா? அது வந்து உயிரெழு விடை. சில இடத்துல வரனா கூட சேர்ந்து வரும். இதுவும் வந்து உயிரெழு விடை தான். அதோட வகைகள்லாம் இருக்கு. அப்படியே பார்த்துங்க. ஈஸி தான் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே வந்து எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லயும் இதெல்லாம் இல்ல. இந்த உயிரெழு விடை, ஒற்றளை விடைலாம் எங்கேயுமே இல்ல. இந்த குற்றி இலக்கணம், இந்த சார்பு எழுத்துக்களோட விவரிச்சு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லயும் இது இல்ல. ஆ அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் இல்ல. யாராவது நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இதுல போடுங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் பார்த்துங்க. அது வந்து அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது இதெல்லாம். எழுத்துக்களின் மாத்திரை. இது வந்து அங்கங்க வந்து 2 மார்க்ல, 5 மார்க்ல கேட்கறாங்க இது. சரிங்களா? ஸோ உயிரெழு விடைக்கு 3 மாத்திரை. ஏன் அப்டின்னா, அங்க வந்து ஒரு குறியிலும் இருக்கு, ஒரு நெடிலும் இருக்கு. இப்ப தான் நம்ம பார்த்தோம். அதனால அங்க வந்து 3 மாத்திரை வந்துரும். ஸோ உயிர் நெடிலுக்கும், உயிர்மெய் நெடிலுக்கும் 2 மாத்திரை. ஏன்னா நீண்டு ஒலிக்குது இல்லையா? ஆ, ஈ அப்படிலாம் வருது இல்லையா? கா, ஙா அது மாரி தான் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள்லாம் வந்து 1 மாத்திரை தான். சரிங்களா? பிளஸ் இத தவிர ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் இதுவரைக்கும் ஒரு இது. இதுக்கு வந்து 1 மாத்திரை. சரிங்களா? அப்புறம் மெய் எழுத்து. புள்ளி வச்ச எழுத்துலாம் வருது. இக்கண்ணா, இஞ்சனா அதெல்லாம் வருது இல்லையா? அப்புறம் குற்றி இலக்கரம், ஆயுத எழுத்துக்கு இதுகெல்லாம் வந்து 1/2 மாத்திரை. இது ஞாபகம் வச்சுக்கங்க. ஆயுத எழுத்துக்கு, மெய் எழுத்து, குற்றில் இதெல்லாம் 1/2 மாத்திரை தான். சரிங்களா? மகர குறுக்கும், ஆயுத குறுத்துக்கு மட்டும் 1/4 மாத்திரை அளவு. இந்த மாத்திரை அளவு பார்த்துங்க. கண்டிப்பா வந்து ஒரு 2 மார்க்ல, 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த லெசன் ஓவர். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்துக்களின் பிறப்பிடம் வந்து ரொம்ப முக்கியம். முக்கியமான லெசன். கண்டிப்பா வந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இது ஒரு டாபிக். இதுல வந்து 10 மார்க்ல அடிக்கடி கேட்கறாங்க இது. சரிங்களா? 5 மார்க்ல சிலது கேட்பாங்க. இப்ப 2மே கம்பைன் பண்ணி கேட்டாங்கன்னா 10 மார்க். தனித்தனியா கேட்டாங்கன்னா 5 மார்க். அவ்வளவுதான். சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், சொல்லுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். அதாவது என்னன்னா, எந்த எழுத்துக்கள்லாம் சொல்லில முதல்ல வரும், எந்த எழுத்துக்கள்லாம் வந்து சொல்லில இறுதியில வரும் அப்படிங்கிறது தான் இது லாஜிக் இதுல. இப்ப பாருங்க, சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். 12 உயிர் எழுத்துக்களும். சரிங்களா?
இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க. கா, சா, தான, பா, மா, வா, ய, ஞ, ங. இன்னும் 10 உயிர்மெய் எழுத்துக்களும் சரிங்களா சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்தான்னு பார்த்துங்க. அணில், ஆடு, இலை, ஈட்டி, இதுல இருந்து கண், சங்கு, தண்ணீர், நன்றி, படை, மஞ்சள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுக்கு முதலில் வரும் அப்படின்றாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலி நம்மளே சில இதெல்லாம் யோசிச்சு போட்டோன்னு வச்சுங்களேன். எதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வருது, சில வார்த்தைகள் நம்மளே வந்து சொல்லி சொல்லி பார்த்து இதெல்லாம் முதல்ல வருது அப்படிங்கிறது நம்மளே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றது, ஸ்டார்ட்டிங் பண்றது மட்டும் நல்லா பண்ணிடுங்க. சரிங்களா? இத எப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா, சரி ஓகே ஏதோ விஷயம் தெரிஞ்சு எழுதுறாங்க அப்படின்னு வச்சுட்டு மார்க் விழுந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. சரிங்களா? மிச்சம் இதெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துங்க. என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பார்த்துங்க. அப்புறம் சொல்லுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். சரிங்களா? உயிர் எழுத்துக்கள் 12ம் அதாவது உயிர் எழுத்துக்கள் 12ம் பார்த்தீங்கன்னா, மொழிக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். சரிங்களா? முதலில வரும்போது டைரக்ட்டா வந்துரும். அணில், ஆடு, இலை அப்படிங்கிறது டைரக்ட்டா வந்துரும். இறுதியில வரும்போது எப்படி வரும்? மெய்யெழுத்தோட சேர்ந்து வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப அ சரி இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கடைசியா பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் 12ம் தனித்தும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தும் வரும். ஓகேங்களா? அது என்னென்ன எழுத்துக்கள்? ஞ, ந இதெல்லாம் சேர்ந்து வருது. இப்ப அ இதிலேயே எடுத்துக்கங்களேன். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்ப கட்சின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். கட்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு. முடியுது. கட்சின்ற வார்த்தை சி ன்ற வார்த்தையில முடியுது. சிங்க எப்படி பிரிப்போம்? இச் பிளஸ் இ தானே பிரிப்போம். அந்த ஈங்கிறது உயிரெழுத்து தானே. ஸோ அப்போ வந்து உயிரெழுத்து வந்து ஸ்டார்ட்டிங்லயும் வரும், எண்ட்லயும் வரும். அத வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. குற்றியலிகரம் சொல்லுக்கு இறுதியில் வரும். எஃகு குற்றியலிகரம்னா இந்த இதுக்கு வந்து அது இந்த கு வந்து ஓசையில குறுகி ஒலிக்கும். அதனால தான் அது குற்றியலிகரம்னு சொல்லுவாங்க அத. சரிங்களா? சரி இதெல்லாம் அப்படியே கிளாஸ் பார்த்துங்க. ஈஸியா புரிஞ்சிரும் இதெல்லாம். ஓகே. கடைசி லெசன் வந்துட்டோம். இதுல இந்த மெய் மயக்கமும் போலியும் இருக்கு இல்லையா? இதுல மெய் மயக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது 10 மார்க்ல அடிக்கடி கேட்கறாங்க இந்த கேள்வி. ஸோ மெய் மயக்கங்கிறது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான் அது. ஒண்ணும் கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான் அது. சரிங்களா? எப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் சேர்ந்துருவது மெய் மயக்கம். சிம்பிள். இந்த மெய் மயக்கத்துல வந்து 2 இருக்கு. உடனிலை, வேற்றுநிலை அப்படின்னு இருக்கு. சரிங்களா? உடனிலைனா என்னன்னா, உடனிலை மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா, இந்த ரா, ழ இந்த 2 இல்லாத மத்த மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? கசட தவிர இக்கு, இங்கு, இச்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுல வந்து 2 சேர்ந்தா மாரி வரும். இப்ப அது என்ன உதாரணம் குடுக்கலாம் அப்படின்னா, பக்கம் அப்படின்னு உதாரணம் குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். பக்கம். ஸோ இக்கு வருது, இக்கு, கா. காங்கிறது என்ன? மறுபடியும் இக் பிளஸ் ஆ தானே கா. ஸோ பக்கம். 2 மெய்யெழுத்து தொடர்ந்தாப்புலயே வருதா? ஒரே மெய்யெழுத்து தொடர்ந்த மாரி வருதா? ஸோ அது வந்து உடனிலை மெய்மைக்கன்னு பேரு அதுக்கு. சரிங்களா? உடனிலை. இப்ப வேற்றுநிலைனா வேற வேற வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? வேற வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம் அதுக்கு? தங்கம். சரிங்களா? தங்கம் சொல்லாமா? ஸோ அது வேற வேற வருது. ஏன்னா தங்கம் இங்கு வருது. பக்கத்துல கா வருது. கான்றது என்ன? இக்கு வந்துடுது. இங்கு பிளஸ் இக்கு வருது. அதனால அது வந்து வேற வேற வருது. ஸோ ஒரே மாதிரி வந்ததுன்னா அது வந்து உடல்நிலை மெய்மக்கம். வேற வேற மெய்யெழுத்து தொடர்ந்து வந்ததுன்னா அது வந்து வேற்றுநிலை மெய்மக்கம். அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து சில உதாரணங்கள் அதோட விதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே உங்களை பார்த்துக்கங்க. இதெல்லாம் இந்த கேள்வியிலும் இல்லை. இந்த போலி அப்படிங்கிறத கிளாஸ் பார்த்துங்க. ஆக்சுவலி போலிங்கிறது என்னன்னா, இப்ப இந்த இந்த கடைசி எழுத்து இருக்கு இல்லையா? இப்ப நிலம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இத வந்து நிலன்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. அதாவது 5ன்றது 5 அந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 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 சொல் வந்து ஒரு எழுத்து வந்து திரிஞ்சு வரும். அது முதல்லயும் வரும், நடுவுலயும் வரும், கடைசிலயும் வரும். அதாவது சொல் முதல்ல வந்தா சொல், முதல் போலி, இறுதி போலி அப்படின்லாம் சொல்லுவாங்க அத. ஸோ அந்த ஒரு எழுத்து வந்து திரிஞ்சு வர்றது பேரு தான் வந்து போலின்றது. சரிங்களா? இப்போ அகம்னு சொல்றது ஆக்சுவலி அகன்னு சொல்லுவாங்க. 2 ஒண்ணு தான் ஆக்சுவலி. மீனிங் வந்து ஒண்ணு தான். இப்போ இங்க பாருங்க. பசல், பைசல் அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுதான் போலின்றது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இது அப்படியே கிளாஸ் பார்த்துங்க. அவ்வளோதான். இது முடிஞ்சது. அவ்வளோதான். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மெய் மயக்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போலிங்கிறது 2 மார்க்கில் அங்கங்கே இதை கேட்குறாங்க. மெய் மயக்கங்கிறது அடிக்கடி 10 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. சரிங்களா? ஸோ யூனிட் 2 ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஓவர்.
யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக வந்து 10 மார்க் 5 மார்க்கில் கேட்குற கேள்விகள் என்னென்னா எழுத்துக்களின் வகைகள், அப்புறம் மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து 2வது, 3வது எழுத்துக்களின் பிறப்பிடம் 3, 4வது மெய் மயக்கம். இந்த 4 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் 4 கொஸ்டின் இந்த யூனிட்ல படித்தாலே போதும், நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.